சம்பந்தமா நான் அந்த அளவுக்கு ஆக்ரோஷப்பட்டு கதைக்காம கொஞ்சம் பொறுமையா காய்ச்சிருந்திருக்கு. எனக்கு சொன்ன அவரால் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு, பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார், பல பேரை வாழ வச்சிருக்கிற ஒரு நபர். அந்த நேற்றைய வீடியோ எடிட் பண்றதுதான் சரியானதா இருக்கும். லண்டன்ல இருக்கிற ஒரு நண்பர் நேற்றைய தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு முதல்ல அந்த அன்பான சுவாரஸ்யமான உரையாடலை நம்ம கேட்போம். அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அந்த சொல்லி போடுறது தெரியுமா? தெரியுமா? இல்ல நாங்க அங்க இருக்கிற கஷ்டப்பட்டாங்களுக்கு நாங்க காசு அனுப்புறாங்க. ஓகே, நீங்க யூடியூப் நாங்க உங்களுக்கு சொல்லல. நீங்க நீங்க யூடியூப் சேர்றீங்க, நீங்க லேர்ன் பண்றீங்க, அது பிரச்சனை. எங்களுக்கு அப்பாப்பட்ட விஷயம் சொல்றது. நாங்கள் காசு அனுப்புறீங்க, நீங்க பர்சனல் அனுப்புறீங்களோ இல்ல நீங்க சேர்ந்து அனுப்புறீங்களோ? நாங்கள் காசு அனுப்புறீங்க விளங்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு ஆள் வீட்டு ஒரு ஆள் போறதுக்கு அந்த ஆளுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? உங்களோட பிள்ளையை கூப்பிட்டு வீடியோ எடுத்து நீ லவ் பண்றியோ, நீ என்ன அவளுக்கு முன்னாடி திடீர்னு கேட்டா நீங்க விடுவீங்க? இரவு நேரத்துல ஒரு யூடியூபருக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? நீங்க அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கணும். இல்ல 4 years 5 years அந்த கதை தேவையில்லை. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறான், ஒருத்தன் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு வீட்டுக்குள்ள போறான், நேரத்துல போறான். நீ ஹெல்ப் பண்ண அதாவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஹெல்ப் பண்ணி போட்டு அந்த வீடியோ 3-4 வருஷமா இருக்கு. அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அந்த வீடியோ வச்சிருக்கீங்க யூடியூப்ல. அப்ப அதை அடிக்க சொல்லலாம். நீங்க ஹெல்ப் பண்ண கூட சொல்றீங்க. அவருக்கு காசு அனுப்புறீங்க, ஹெல்ப் பண்றீங்க, அந்த காசு போய் சேருது, உங்களோட பிரச்சனை ஓகே. ஆனா மற்ற ஆட்கள் ஏமாந்துருக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த கதை தேவையில்லை. நீங்க ஒரு ஹெல்ப் பண்ற சாதாரண ஆள் ஐயா. நீங்க இதுல எவ்வளவு இல்ல, நீங்க காசு சேர்த்து நீங்க ஹெல்ப் பண்ற சாதாரண ஒரு ஆள். நீங்க கூட பாய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஹெல்ப் போய் சேர்ந்துருக்கு, கதை முடிஞ்சுது. நீங்களே கூட பாயிரீங்கன்னு கேட்கிறோம். உங்களோட காசு நீங்க அனுப்பலாம், அவருக்கு வீடு கட்டலாம், என்னன்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஒரு பெண் தலைமையோட குடும்பத்துல வீட்டுக்குள்ள போய் பிள்ளை இங்கவான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும், லவ் பண்றதுக்கும், ஐஸ்வர்யா ராகின்றதுக்கும் உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்ததா? தம்பி, இந்த இங்கிலீஷ் எல்லாம் நடுவடாது. நீ என் சேனல போய் பாரு, சாதாரண ஜுஜுபி யூடியூபர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. நாங்கள் இல்லை சரிയോ? நீங்கள் காசு அனுப்புறீங்களா, அந்த ஹெல்ப் போய் சேருது, அதோட கூட கதை முடிஞ்சுது. நீங்கள் சேர்ந்து காசு அனுப்புறீங்கன்னு சொன்னா அந்த கதை முடிஞ்சுது. யாரும் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க, அதோட முடிஞ்சுது அந்த கதை. இதுல ஏமாந்தாக்கள் நிறைய பேர் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நைட் நேரத்துல போனதா நீங்க பிரச்சனை. நீங்கள் அதை பத்தி கலைக்கிறீங்களா? நாங்கள் உதவி செய்யற உதவி செய்யாத எங்கட
போஸ்டர் அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கலாம், யூடியூப்ல போடலாம், உங்களோட பேரை காட்டலாம், மொத்த காட்டலாம். நான் ஹெல்ப் பண்ணுவேன், பண்ணாம இருப்பேன். உங்களோட பிரச்சனை என்னன்றத சொல்லுங்க. கேட்போமே, நீங்க எடுத்த நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு வைங்க. பிரச்சனை வித்தவுட் நம்பர்ல அடிக்கல. இப்ப அந்த நம்பர்ல அவருடைய நம்பர்ல அடிச்சிருக்கிறாரு. போட்டோ மறைக்கவும் இல்லை, அவருடைய போட்டோல இருந்து அப்படியே காட்டி போட்டிருக்கிறாரு. அப்ப அந்த போட்டோவையும் நான் உங்களோட காட்டலாம்னு சொல்லி யோசிச்சேன். சொன்ன வழி சொல்ல வர மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு தனி நபர் என்றதையும் தாண்டி இது எந்த அளவுக்கு ஒரு மாஃபியா கும்பலா செயற்படுதுன்றதை இந்த ஒரு போன் கால் மூலமா நாங்க விளங்கி கொள்ளலாம். இது ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் சாதாரணமா எங்களை தொடர்பு கொண்டு சும்மா வேறோட கதைக்கிறார் என்ற மாதிரி இதை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. முதல் காணொலியிலையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த கோல் வந்திருக்கு. அங்க இருக்கிற நபருடைய மோசடி, அதுக்கு பிறகு அதுல நடக்கிற விஷயங்கள் அடாவடித்தன பொறுப்புகள் இருந்தாலும் வெளிநாடுகளில் இந்த மாதிரியான மாஃபியா கும்பல் இருக்கு. அதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த போன் கால். என்ன சொன்னா, முதல்ல வேற ஒரு காரணம் இருந்தது, பணம் திரட்டுறோம், நான் உறவுகளுக்கு அனுப்புறோம், வேறு தேவைகளுக்கு அனுப்புறோம் சொல்லி வேற காரணங்களை சொல்லி இங்க பணம் திரட்டி அந்த பணத்தை திரட்டி கொண்டு ஒரு பகுதியை வச்சு கொண்டு அங்க போய் அனுப்புறது, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கிறேன், இப்படி ஒரு திட்டத்தை முன்னெடுக்க போறோம் சொல்லி சொல்றது, அதுக்கான பணம் திரட்டுற செயற்பாடுகள் வந்து முன்னேறது. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, காரணம் ஒன்று தேவைப்பட்டிருந்தது. முதல் வீடியோவிலையும் சொன்ன மாதிரி அந்த காரணம், அந்த கருவிதான் இந்த யூடியூபர்ஸ் என்றது. அந்த மாதிரி பணம் சேகரிக்கிற நபர்கள் தான் இந்த மாதிரியான மாஃபியா கும்பலை சேர்ந்தவர்கள். இப்ப இந்த மாதிரியான மோசடிகளை பற்றி பெருசா யாரும் கதைக்கிறதுக்கு முன்வராததுக்கு காரணம் கூட இந்த மாதிரியான மிரட்டல் தான். இப்ப இந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த யூடியூப் சேனலை போய் பாத்தீங்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கும் தெரியும் இப்படியான காணொலிகளை நான் பதிவேற்றி இருக்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா எந்த அளவுக்கு இது வந்து மிக மோசமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஒரே ஒரு போன் கால். இந்த மாதிரியான எத்தனையோ அச்சுறுத்தல் வந்து இதை பற்றி கதைக்கிற நபர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இனியும் யாரும் கதைக்காம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான நபர்கள் எது வேணும்னாலும் செய்யலாம், பணத்தை வச்சு கொண்டு எது வேணும்னாலும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மாஃபியா கும்பல் இதுக்கு பின்னால இருக்கு என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு போன் காலா இதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு அண்ணன் கலைஞர்கள் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் அனுப்பினாராம். சில மாதங்கள் வரைக்கும் வேற ஒரு யூடியூபருக்கு வந்து எந்த ஒரு பதிலும் கிடையாதாம். எங்க தம்பி ஒரு வீடியோவையும் காணல, ஒன்றையும் காணல, காசு கொடுத்துறீங்க கேட்டதுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லை. என்ன கோடிக்கணக்கான காசு தந்தவங்க கூட சத்தம் போடாம இருக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவரோட துணி வேற விதமா வித்தியாசப்பட்டிருந்தது. இந்த சிக்கலுக்குள்ள குப்பைக்குள்ள போறதுக்கு நம்பினது, அதனால அப்படியே விட்டுட்டுன்ற மாதிரி அந்த நன்றி கதைக்கிறதுல சொன்னாரு. இதான் நீங்க இருக்கிற பிரச்சனை, நம்பி காசு அனுப்புறோம், அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று நடந்ததுமே இல்ல நாங்க அதுக்குள்ள போக தேவையில்லை, எடுத்துக்கொண்டு மாதிரி ஒருத்தர் விடும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து 17-15 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு காலத்திலையும் எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம். இந்த நபர் கேட்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க 4-5 வருஷமா எங்கட இருந்தீங்கன்னு சொல்லி, 4-5 வருஷமா இதே மாஃபியா கும்பல் வந்து இப்படி பணம் சேகரிச்சு தங்களை பொக்கெட்டுகளை நிரப்பி கொள்றதுதான் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கு. இப்ப கடைசியில வந்து இந்த சில கமெண்ட்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. அப்படியே இந்த ஒரு மணித்தியான வீடியோவையும் பார்க்காம ஒரு சின்ன கிளிப்பை வச்சு கொண்டு எவ்வளவு எல்லாரும் துள்ளி குதிக்கிறீங்கன்னு சொல்லி, என்ன சின்ன கிளிப்பா இருந்தாலும் அதுல பேசப்பட்ட விஷயத்த நியாயப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்குன்னு சொன்னா, உங்களுடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்கன்றத அது வந்து வெளிப்படுத்துது. இதுல கடைசியா நான் திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். பலர் வந்து வெளிநாட்டுகிட்ட இருந்து கொண்டு உண்மையா உதவி செய்யணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில உதவி செய்றீங்க, அது ஒரு வித்தியாசமான விதத்துல வந்து மோசடி செய்யப்படுது. இரண்டாவது வந்து அன்பு பரிசு என்பதுக்காக தெரிஞ்சு கொண்டு நாங்க அனுப்புறோம், அவர் வந்து நல்லா வாழணும், கஷ்டப்பட்டவர், இவர் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் அப்படின்றதுக்காக உங்களுடைய அன்பு பரிசுகளை அனுப்புறவர்களை பற்றி எனக்கு கிஞ்சித்தும் கவலை கிடையாது. பலருக்கும் அந்த மாதிரியான கவலை இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்சு கொண்டு அனுப்புறீங்க, அது மோசடி செய்யப்படுது, சொகுசு வாழ்க்கை வாழ்றது, நகை வாங்குறது, கார் வாங்குறது, ஆடம்பரமா வாழ்றது, இது எல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. ஒருத்தனுக்கு உதவி செய்ய போற இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத முதல்ல நாங்க உணர வேண்டியிருக்கு. அந்த இடத்திலிருந்து வந்ததா சொல்லப்படுற ஒரு நபர் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு உதவியை எதிர்பார்த்திருக்கிறவருக்கு, கைவிடப்பட்ட மனநிலையில் இருக்கிறவருக்கு, வறுமையான எளிமையான குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளோட பிள்ளைகளோட கதைக்கிற நேரத்துல நான் சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட அவனுடைய மனசை வந்து எவ்வளவு கஷ்டப்படுது. அந்த வீடியோ பார்க்கிற நேரத்துல இந்த அம்மான முகத்தை பார்க்கிற நேரத்துல இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவமானப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு கஷ்டமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாயை வந்து இந்த மாதிரி மோசமா நடத்துறது, ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் நீங்க இருக்கிற மிக பெரிய ஒரு சிக்கல். இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய வேற ஒரு சேனல் இருக்கு. மற்ற சேனலை பற்றி எல்லாம் கதைக்காம இந்த ஒரு நபர் பற்றி மட்டும் இல்லாட்டி அவரை சுற்றி இருக்கிற இன்னும் சில நபர்களை பற்றி மட்டுமே அதிகமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது, குரல் பதிவுகள் வெளிவருதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருக்கு. இது இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருந்து நடத்தப்படுற ஒரு மோசடி மட்டும் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு வலையமைப்பு. அந்த பணம் வந்து வெளிநாடுகளில் மோசடி செய்யப்படுது, எங்கள் நாட்டுல வந்து மோசடி செய்யப்படுது. அதற்கு பின்னால வந்து இந்த மாதிரியான அடாவடித்தனம் இருக்கின்றத இந்த பணம் அனுப்புற நபர்கள் கருத்துல கொண்டா
நல்லதா இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து எதிர்காலத்துல தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த நபர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தியை பார்க்க முடியுது. விசாரணைகள் என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரையோ பற்றி எங்கேயோ நான் நினைச்ச ஒரு வீடியோவுக்காக லண்டன்ல இருந்து என்னை தொடர்பு கொண்டாருன்னு சொன்னா இந்த நெட்வொர்க் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதுக்கான ஒரு உதாரணம். பணம் அனுப்புறவங்க வந்து கவனமா இருங்கன்றதை மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட, நண்பர்களோட, உறவினர்களோட கட்டாயம் இந்த குரல் பதிவு வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இந்த காணொலியை வந்து உங்களுடைய சோசியல் மீடியால எடுத்து போட்டாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பலுக்கு பின்னால செயல்படுது, இவங்க எந்த லிமிட் வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றத வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.